ஃபைனலாக பஜாஜோட பல்சர் ஆர்எஸ் 200 லான்ச்சுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இதோட ஃபுல் கிளியரான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் லுக் அப்படிங்கிறது சேமாக இருந்தாலும் இதோட கலர் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷிங்கான கலராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி டிகால்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த ஆர்எஸ் 200ஓட அஃபிஷியல் லான்ச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லான்ச்சுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும் போது கிடச்சிருக்கக்கூடிய ஒரு சில ஸ்பை ஷாட்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்பியரன்ஸ் வந்து நல்லா இருக்குங்க. நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டெயில் செக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டெயில் செக்ஷன் மாடர்னாகவும் இருக்குது, அதே சமயம் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கிடையாது, அதே டெலஸ்கோபிக் ஃபோக்ஸில் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிளஸ்டரில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படிங்கிறது ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளூடூத் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். மற்றபடி ட்ராக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஜிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நேவிகேஷன் பண்ணிக்க முடியும். இந்த பைக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி ஷேப்டு டெயில் லேம்ப் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா 2 lakh rupeesக்குள்ளே இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டாப் வேரியண்ட்டாக இருந்தாலும் இன்ஜினில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. அதே மாதிரி டயர்ஸ்லையும் எந்த விதமான சேஞ்சஸ், அலாய் வீல்ஸ்லையும் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. பைக்கை பொறுத்த வரைக்கும் 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4 வால்வ் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 24.5 ஹார்ஸ் பவரும் 18.7 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரெட் காம்பினேஷன், ஒயிட் ஆரஞ்சு காம்பினேஷனில் வந்து இப்போதைக்கு பைக்கோட கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அன்அஃபிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பஜாஜ் டீலர் ஷோரூமில் இந்த பைக்கை நீங்கள் இப்போயே புக்கிங்கும் பண்ண முடியும். பேஸ் அமௌண்ட் 5,000 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 17-inch அலாய் வீல் தான் ஃப்ரண்ட் அண்ட் இயர் கொடுத்துருக்காங்க. அப்டேட்டட் கிராஃபிக்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான நியூ லுக்காக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்எஸ் 200க்கு அப்டேட் வராமலே இருந்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெறும் உங்களுக்கு இந்த டிஎஃப்டி கிளஸ்டர் மட்டும் கொடுக்கறதுக்கு எதுக்காக இவ்வளோ பில்டப் கொடுக்கணும் அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. நீங்கள் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் அப்டேட்டை எதிர்பார்த்தீங்க? நீங்கள் ஓகே நினைக்கிறீங்களா? இந்த அப்டேட் ஓகேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை யூஸ் டிஃப்ரெண்ட் புக்ஸ் மாதிரியான அத்தியாவசியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைக் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறோன்னு பஜாஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் அஃபிஷியலாக லான்ச் ஆனதுக்கப்புறம் இதில் உண்மையாகவே வந்து இந்த பைக்கோட நல்லா இருக்கா லுக், அண்ட் இந்த பைக்கில் வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதோட ப்ரைஸ் என்ன, இதோட கம்பேரிஷன் வீடியோஸ் எல்லாமே அப்கமிங் நம்ம சேனலில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.